டே 2க்கான செகண்ட் மேட்ச் பஞ்சாப் விசஸ் எம்ஐ. ஆல்ரெடி பஞ்சாப் இந்த மேட்சை குவாலிஃபை ஆகிட்டாங்க அண்ட் எம்ஐ இந்த லீக்லேருந்து அவுட்டு. பட் இருந்தாலும் இது பாயிண்ட்ஸ் டேபிளுக்காக இந்த மேட்ச் ஆடுறாங்க. இது 4 ஓவர் கொண்ட போட்டிகள். எம்ஐ அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரேம் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷார்கேஷ். முதல் ஓவரை போடுறதுக்காக ஆர்சிபி அணிக்காக பவுலர் சத்யா. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் வளைச்சு போட்டிருக்காருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு கரெக்டாக யோசிச்சு போட்டிருக்காரு பாலை. பவுன்சரா முதல் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட். செகண்ட் பால் மீண்டும் நல்ல பாலுங்க, நல்ல பவுலிங்க. பேட்ஸ்மேனை யோசிச்சு கணிச்சு போட்டிருக்காரு. தேர்ட் பால் கிரேட் பால், மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஃபோர்த் பால் பெரிய ஷாட்டுங்க. ஆடி இருந்தாலும் வெறும் 2 ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான். ஸோ 4 பால்ல வெறும் 2 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு. தொடர்ந்து 3 பால்ல டாட் போட்டிருக்காரு. நல்ல ஒரு பவுலிங்கை பார்க்க முடியுது. 5வது பால் வைடுங்க. 5th பால் ஒரு ரீபால் நல்ல முறையில் போட்டிருக்காருங்க. இங்க கீப்பர் கிட்ட ஒரு ஈஸியான கேட்சுங்க. ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துட்டு இருக்காரு சத்யா. இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. எம்ஐ அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆல்ரெடி பேட்ஸ்மேன் சத்யா. கடைசி பால் வந்த பாலே தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் இருந்தாலும் இது 2 ரன் மட்டுமே. வந்த உடனே ஒரு அக்ரெசிவா காட்டுறாரு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. பஞ்சாப் அணிக்காக 2வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் குட்டி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷார்கேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் ஒரு நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. இல்லைங்க, இங்க சிங்கிள் மட்டுமேங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல இங்க சத்யா. குட்டி டு சத்யா. செகண்ட் பால் உடச்சு போட்டிருக்காருங்க. அடிச்சு ஃபீல்டர் கைக்கே வந்துருச்சு. ஒரு டாட் பாலா மாறி இருக்குங்க. தேர்ட் பால் ஒரு நல்ல அரைங்க ஆஃப் சைட் திசையில. பட் இருந்தாலும் இது வீடு மேல போயிருக்கு. ஓப்பன் கிரவுண்டா இருந்தா கண்டிப்பா 6. இங்க வெறும் 2 ரன் மட்டுமே. ஃபோர்த் பால் நல்ல ஒரு பாலுங்க. லெக் சைட் திசையில போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. இது வரைக்கும் ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துட்டு இருக்காரு குட்டி. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷார்கேஷ். ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி வெளியே ஆடி இருக்காருங்க. சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6க்கான வாய்ப்பா 6ங்க. முதல் 6 இங்க பதிவு பண்ணியிருக்காரு ஷார்கேஷ் எம்ஐ அணிக்காக. ஒரு நல்ல ஷாட்டுங்க. உடச்சு போட்ட பால் அப்படியே வெளியே தள்ளியிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. பஞ்சாப் அணிக்காக அடுத்த ஓவர் வீசுறதுக்காக செய்யது புகாரி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சத்யா. இந்த ஓவரோட முதல் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நோமேன் ஸ்டாண்ட்ல விழுந்திருக்கீங்க. கீப்பர் இருக்கிறதால அந்த பால் எங்களால் கவர் பண்ண முடியல. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷார்கேஷ். கிரேட் பாலுங்க. ஸ்லோவர் கட் பால், லெக் கட், ஒரு டாட் பால். தேர்ட் பால் கிரேட் பாலுங்க. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. லெக் கட்டர் முறையில் டாட் பாலுங்க. ஃபோர்த் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இந்த முறை. பட் ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. எடுத்திருக்காருங்க ஃபீல்டர் குட்டி. ஒரு நல்ல கேட்சுங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியா தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ஷார்கேஷ். எம்ஐ அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அல்தாஃப் ஸ்ட்ரைக்ல. அவருக்கான நெக்ஸ்ட் பால் கிரேட் பாலுங்க. டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் புகாரி டு அல்தாஃப். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் கேட்சுக்கான வாய்ப்பு இங்க எடுத்திருக்காருங்க ஈஸியா. இங்க 2வது விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காருங்க புகாரி. ஒரு நல்ல ஓவருங்க புகாரி கிட்ட இருந்து பஞ்சாப் அணிக்காக. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4வது ஓவர் போடுறதுக்காக பஞ்சாப் அணிக்காக பவுலர் தினேஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக் லைன்ல நியூ பேட்ஸ்மேன் சின்னா. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சத்யா. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுக்கான ட்ரை. பட் ரொம்ப அக்ரெசிவா ட்ரை பண்றாரு. பட் ஆனா கரெக்டான மீட் இல்ல. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை. பட் போதுமான பவர் இல்லை. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. இங்கே ஸ்ட்ரைக்ல சத்யா. ஓவருக்கான தேர்ட் பால் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும் தாங்க இது. ஒரு நல்ல ஓவரை போட்டுட்டு இருக்காப்ல தினேஷ். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்க
பட் ஆனால் இது ஒரு சிங்கிள் தாங்க. இங்கே சின்ன கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டு, பட் இருந்தாலும் சிங்கிள் மட்டுமே. பால் நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க. கிரேட் பாலுங்க தினேஷ் கிட்ட இருந்து. டாட் பாலுங்க இது. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க கீப்பரு. ஒரு நல்ல ஓவருங்க தினேஷ் கிட்ட இருந்து, சூப்பராக போட்டிருக்காருங்க. அருமையான ஒரு ஓவருங்க. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் புகாரி ஸ்ட்ரைக்கில் சத்யா. இந்த ஓவருக்கான நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கு எய்ம் பண்ணி சுத்திட்டு இருக்காரு, கரெக்டான மீட் அமையல. செகண்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, விக்கெட்டுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. யாருக்காக ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணாரு, பட் இந்த முறை ஒரு கேட்சு கொடை கிளம்பி. காட்டன் பவுல் பைக் பவுலர் எம்ஐ அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அப்பு அண்ட் ஸ்ட்ரைக். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, பால் பிச்சாய் வெளியே போயிருக்கு. இது ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க, ஆஃப் சைட் திசையில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு நேராக போயிருந்தாலும் அங்கே சின்ன தடுமாற்றம். இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. எம்ஐ அணியோட அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரோஹித் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, இங்கே கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. பஞ்சாப் அணியிலேருந்து ஒரு நல்ல பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. இங்கே மீண்டும் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஐ. ரோஹித் தனது விக்கெட்டை வந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுங்க, இங்கே 5வது விக்கெட்டுக்கான வாய்ப்புங்க அவருக்காக எடுத்திருக்காங்கங்க. இங்கே 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க பவுலர் புகாரி. ஒரு அருமையான பவுலிங்கை பார்க்க முடியுது அவர்கிட்ட இருந்து. 5 ஃபார் புகாரி. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. பஞ்சாப் அணிக்காக கடைசி ஓவர் போடுறதுக்காக ஸ்ரீனிவாசன் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்பு, நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அன்சர். ஓவருக்கான முதல் பால் ஒரு நல்ல பாலுங்க, நல்ல முறையில் ஆடி இருக்காரு, பட் செவுத்துல பட்டு ஃபீல்டர் கைக்கே வந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அன்சர். ஓவருக்கான செகண்ட் பால் நல்ல பாலுங்க, பேட்ஸ்மேனால் செக் பண்ண முடியலைங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸா இல்லைங்க, விட்டுருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான தேர்ட் பால் ஸ்ரீனிவாசன் டு அப்பு. ஒரு நல்ல ஷாட்டுங்க, இங்கே நல்ல ஒரு தடுப்பு. ரன் அவுட்டுங்க, ஈஸியான ரன் அவுட்டுங்க. இங்கே ரன் அவுட் பை தினேஷ். இங்கே 1 மோர் விக்கெட்டுங்க எம்ஐக்கு. எம்ஐ அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நோமன் ஷாட்ல பிளேஸ் ஆயிருக்கு, சிங்கிள் மட்டும் தாங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அன்சர். ஒரு நல்ல பாலுங்க, இங்கே ஃபார்வேர்டில் தட்டிட்டு ஓடி இருக்காரு. ரன் அவுட்டுக்கான சான்ஸு இல்லைங்க, விட்டுருக்காங்க. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளேயிங்க, இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இல்லை, 2க்கான வாய்ப்பா இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தாங்க. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. இது செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் புகாரி. நல்ல பாலுங்க, இங்கே யார்கார் முறையில் போட்டிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. சூர்யா ஸ்ட்ரைக்கில் நல்ல பாலுங்க, இங்கே ரோஹித் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காப்புல. டாட் பால் ரோஹித் கிட்ட இருந்து 3வது பால் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தூக்கி விட்டுருக்காரு, பட் கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க. கைக்கு வந்த பாலை இவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு சிங்கிள் மட்டுமே. 4th பால் ஸ்ட்ரைக்கில் புகாரி. ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் இருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இந்த முறை நல்ல முறையில் சின்ன 5 ஃபார் விக்கெட் எடுத்த புகாரி. பேட்டிங்கில் பெருசாக ஆட முடியல, தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சத்யா ஸ்ட்ரைக்கில். ரோஹித் டு சத்யா. நெக்ஸ்ட் பால் ஆஃபில் ஒயிட்டில் வந்த பாலுங்க, தேடி போய் தட்டியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, லெக் சைட் திசையில் தூக்கி ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காரா? அவுட்டுங்க.
கேட்ச் எடுத்திருக்காங்க. இங்கே பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்லேருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் சூர்யா. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகிருக்கு முதல் ஓவர். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல 6 ஓவர் அல்தாஃப். நல்ல பாலுங்க. இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடினாரு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விஜய். ஓவருக்கு அல்தாஃப் டு விஜய். செகண்ட் பால். ஒரு நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இங்கே ஸ்ட்ரைக்ல மீண்டும் பேட்ஸ்மேன் சத்யா. தேர்ட் பால் அல்தாஃப் டு சத்யா. நல்ல பிளேங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. ஈஸியாக அவுட்டுங்க. இங்கே சத்யா ரன் அவுட் முறையில் வெளியேறாரு. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீனிவாசன். நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில். இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு நல்ல ஸ்டாப். டாட் பால். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. மீண்டும் ஒரு ஸ்டாப்புங்க. இங்கே மீண்டும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. பட் இருந்தாலும் கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. பைஸ் முறையில் ஒரு ரன் கிடச்சிருக்குங்க. அதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எம்ஐ அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கீர்த்தி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஸ்ரீனிவாசன். ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. நல்லா போட்டிருக்காருங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. விக்கெட்டுங்க. மொதல் பாலே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கீர்த்தி. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார். ஸ்ட்ரைக்ல செகண்ட் பால். நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. இங்கே தேர்ட் பால். கீர்த்தி டு ராஜ்குமார். நல்ல பாலுங்க. இங்கே ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. ஸ்டாப்பா இல்லைங்க. ஒரு சின்ன தடுமாற்றம். பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை மட்டுமே ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பால். இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய். நல்ல பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே 1-2 சிங்கிளுக்கான முயற்சி மட்டுமேங்க. ஃபிஃப்த் பால். வைடுங்க. ஃபிஃப்த் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2வது ரன்னுக்கான முயற்சியா? ஆமாங்க. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராஜ். ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் தரையோட தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக எம்ஐ அணிக்காக பவுலர் அல்தாஃப் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால். ஒரு ரீபால். நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராஜ்குமார். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே யாருக்கான வாய்ப்பா? கேட்சை விட்டுருக்காருங்க. பவுண்டரியா மாறி இருக்கீங்க. கைக்கு போன பால் கேட்ச் மிஸ் ஆகி ஒரு 4. ஒரு நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இந்த முறை ஷார்கேஷ். ஒரு நல்ல கேட்சு. இங்கே விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ராஜ்குமார். பஞ்சாப் அணியின் அடுத்த அதிரடி பேட்ஸ்மேன் சந்திரா. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. வந்த உடனே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் கையிலேயே கொடுத்துருக்காரு. நல்ல கேட்சிங்க லாங்கில். மொதல் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்கார் சந்திரா. பஞ்சாப் அணிக்காக அந்த அணியோட கேப்டன் சுரேந்தர். ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கணேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் அஜித். சரிங்க விஜய். ஒரு டாட் பாலுங்க. மொதல் பாலு. செகண்ட் பால். நல்ல பிளேங்க. இங்கே சென்சிபிளாக ஆடிட்டு இருக்கார் விஜய். முடிஞ்ச வரைக்கும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு எல்லா பாலையுமே. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேந்தர். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. ஃபோர்த் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தூக்கி விட்டுருக்காரு. பட் ஃபீல்டர் கையிலே போய் இறங்கியிருக்கு. விக்கெட்டுங்க. இவ்வளோ நேரம்
பொறுமையாக சென்சிபிளாக ஆடிட்டு இருந்த விஜய் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் வந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். ஸ்ட்ரைக்கில் கணேஷ் டு தினேஷ். நெக்ஸ்ட் பால் போட்டிருக்காருங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க இங்கே, பட் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ஈஸியான ரன் அவுட்டுங்க. பவுலர் கையிலேயே கொடுத்துட்டு ஒரு ரன்னுக்கு முயற்சி பண்ணி ஈஸியான ஒரு விக்கெட் ஆகிருக்குங்க இங்கே. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கடைசி ஓவரை போடுறதுக்காக எம்ஐ அணிக்காக பவுலர் ரோஹித் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் குட்டி. 6 பாலுக்கு 5 ரன் அடித்தா பஞ்சாப் அணி வெற்றி. டிஃபெண்ட் பண்ணா எம்ஐ அணி வெற்றி. ஃபர்ஸ்ட் பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸும் மிஸ்ஸுங்க. ஐயோ, அவுட்டுங்க. ரன் அவுட்டுங்க. இங்கே ஒரு டிராமேட்டிக் ரன் அவுட். பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு சின்ன தப்பான மிஸ்கம்யூனிகேஷன் கால். விக்கெட்டுங்க. இங்கே சுரேந்தர் அவுட் ஆகி வெளியே போயிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. ஒயிட் +1 பிச் ஆகி பவுன்ஸ் ஆகி வெளியே போயிருக்குங்க. இது ஒரு ரீபால். ஸ்ட்ரைக்கில் சதீஷ். நல்லா பாலுங்க ரோஹித் கிட்ட இருந்து. கடைசி நேரத்தில் சூப்பராக போட்டுட்ருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளேயிங்க. இங்கே தூக்கி மேலே அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டுமே. ஓவருக்கான நல்ல ஒரு பால். நல்ல பிளேயிங்க. ஃபீல்டர் கிட்ட சின்ன தடுமாற்றத்தால் இங்கே ஒரு சிங்கிளை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 பாலில் 1 ரன் அடித்தாலே வெற்றி. ஆனால் கடைசி விக்கெட்டு. இதை எடுத்தால் மேட்ச் ட்ரா ஆகும். பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் குட்டி. ஓ, ஒரு அருமையான பாலுங்க. இது சூப்பர் பாலுங்க. இது விக்கெட்டுக்கான அப்பீலு இல்லைங்க, கால் தாங்க சொல்லியிருக்காங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்கங்க. லாஸ்ட் பாலுங்க. மேட்சோட டிராமட்டிக் ஓவர். தட்டிட்டு ஓடி இருக்காருங்க. சிங்கிளுங்க. அவ்வளோதாங்க. மேட்சை பஞ்சாப் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜவ்வாக இழுத்து வின் பண்ணியிருக்காங்கங்க. வாழ்த்துக்கள். எம்ஐ அணி முழுசாக வெளியேறிட்டாங்க. 3-3 லாஸு. பஞ்சாப் 3-3 வின்னு.